But Paul's joy. பவுலினுடைய மகிழ்ச்சியை குறித்து பார்த்தோம். We saw that he was writing this epistle from the prison. சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை அவர் எழுதினார் என்று கண்டோம். And facing possibly martyrdom. இன்னும் சொல்ல போனால் அவருடைய உயிரே ரத்த சாட்சியாக அவர் மரிக்க வேண்டிய ஒரு நிலைமையை சந்தித்துக் கொண்டிருந்தார். Great trouble. மிகுந்த ஒரு சங்கடத்தில் இருந்தார். But if you read the letter, you will not see any trace of the trouble that he is in. இந்த வேளையிலே அவர் சென்று கொண்டிருந்த அல்லது அடைந்து கொண்டிருந்த சங்கடத்தை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் காணப்படுவதில்லை. Philippians is a beautiful epistle. பிலிப்பியர் மிகவும் அருமையான ஒரு நிருபம். You want to know what a man of God or a woman of God must be like? தேவனுடைய மனிதன் தேவனுடைய பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிய விரும்பினால் you read the book of Philippians. பிலிப்பியர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Remember, it is written by a man from the prison. சிறைச்சாலையிலிருந்து ஒருவர் எழுதினார் என்பதை ஞாபகத்தில் man who has preached everywhere and led many people to Christ. எவ்விடத்திலும் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணியவர், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தினவர். man who was even facing a death sentence. மரண தண்டனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். he is writing. அவர் எழுதுகிறார். When you read it, அதை வாசிக்கும் பொழுது Philippians is full of joy. பிலிப்பியர் என்பது முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறது. It has been titled as the epistle of joy by many great Bible preachers. பல்வேறு வேதாகம ஆசிரியர்கள் விற்பனர்கள் அதற்கு கொடுத்த தலைப்பே மகிழ்ச்சியின் கடிதம் என்பதுதான். What a contrast. என்ன ஒரு வேறுபாடு பாருங்க. You know, he is in prison, சிறையிலே கிடக்கிறார், but writing about joy. ஆனால் மகிழ்ச்சியை குறித்து எழுதுகிறார். And radiates joy in everything that he says. அவர் சொல்லுகின்ற எல்லா காரியத்திலும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கின்றார். He is deeply rooted in Jesus. இயேசுவுக்குள்ளாக ஆழமாக வேரூன்றி இருக்கிறார். Wants to know nothing but Jesus. இயேசுவை தவிர ஒன்றையும் அறிய விரும்பவில்லை. He is telling people to be joyful and be happy. மக்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். Now today we want to talk about the nature of joy. இன்றைக்கு மகிழ்ச்சியினுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Before that, let me read to you Philippians chapter 4. அதற்கு முன்பாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பிக்கின்றேன். Verse 4. 4ஆம் வசனம். Philippians chapter 4 verse 4. 4:4. Rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Now the tone of the way he says it, as well as the context, says to us that the word rejoice is not an option, it is a command that God is placing upon அவர் சொல்லுகிற தொனி, அது வருகின்ற இடம் எடுத்து பார்ப்போமேயானால் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது நமது விருப்பத்திற்கு விட்ட ஒரு காரியம் அல்ல, அது ஒரு கட்டளையாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். He is not saying try to be joyful. மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. He doesn't say try to rejoice. மகிழ பாருங்கள் என்று சொல்லவில்லை. No, he says rejoice. இல்லை, மகிழுங்கள் என்கிறார். It is a command. அது ஒரு கட்டளை. Now think about that for a moment. சற்றே அதை குறித்து யோசித்து பார்ப்போமா? You know, how can we look at people and say rejoice? பாருங்கள், எப்படி நாம் மக்களை பார்த்து மகிழ்ச்சியா இரு என்று சொல்ல முடியும்? Unless they have the capacity and the potential to rejoice. மகிழுவதற்குரிய அந்த திறமையும் மகிழுவதற்குரிய அத்தகைய ஆற்றலும் அவர்களுக்கு இல்லாது போகுமே. ஆனால் We look at a child, பிள்ளையை பார்க்கிறோம், we say stand up. எழுந்து நில் என்று சொல்லுகிறோம். We know that the child has got two legs. பெரிய பிள்ளைக்கு 2 கால்கள் இருக்கு. We know that the child can walk. பிள்ளை நடக்க முடியும் என்று நமக்கு So we tell the child to stand up and walk. பிள்ளையை பார்த்து எழுந்து நில் நட என்று சொல்லுகிறோம். When we demand something from a person, அப்படி ஒரு நபரிடத்திலிருந்து ஒன்றை நாம் எதிர்பார்க்கும் பொழுது we imply that it is possible for that person. அதிலே என்ன தொக்கி நிற்கிறது என்று கேட்பீர்களே, ஆனால் அந்த காரியம் அந்த நபரால் முடியும் என்பது இருக்கிறது. That is why the demand is placed. ஆகையினால் தான் அந்த எதிர்பார்ப்பு அங்கே The வைக்கப்படுகிறது. Bible is full of such demands. வேதாகமம் முழுவதிலேயும் அத்தகைய எதிர்பார்ப்புகள் நிரம்பி For இருக்கின்றன. example, இன்னும் உதாரணமாக சொன்னால் God spoke to Joshua. தேவன் யோசுவாவை பார்த்து பேசினார். He said, please turn with me to Joshua. என்னோடு கூட யோசுவாவை திருப்பி பாருங்கள். Joshua chapter 1 யோசுவா 1ஆம் அதிகாரம் and verse 7. 7வது வசனம். Joshua chapter 1 verse 7. யோசுவா 1:7. Only be thou strong and very courageous. நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரமிரு. Be strong and be courageous. பலம் கொண்டு திடமனதாயிரு. Everybody say be strong and be courageous. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். Now God is speaking to Joshua and saying be strong and be courageous. யோசுவாவை பார்த்து பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லுகிறார். God is not saying try to be strong. ஆண்டவர் அவனை பார்த்து நீ பலமானாக இருக்க முயற்சி பண்ணப்பா என்று Pray for more strength. இன்னும் அதிகமாக பலம் வர ஜெபம் பண்ணு. I will try to send you more courage. அதிகமாக தைரியம் உனக்கு நான் அனுப்ப பார்க்கிறேன். You will grow in strength. நீ தைரியத்திலே வளருவாய். No. இல்லை. You see, there are certain things in the Bible that is already done and finished. வேதாகமத்திலே பாருங்கள், ஒரு சில காரியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் ஏற்கனவே செய்து நிறைவேற்றி முடிக்கப்பட்டவைகள். God
has chosen Joshua to lead the people of Israel. தேவனானவர் யோசுவாவை தெரிந்து கொண்டது எதற்காக? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக. He was an assistant to Moses, the great leader. மாபெரும் தலைவர் மோசேக்கு உதவியாளராக இருந்தவர். And all this time, God has been giving him the ability to be what God has called him to be. இத்தனை காலமாக தேவனானவர் இவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தாரோ அப்படி இருப்பதற்குரிய பலனை கொடுத்துக் கொண்டு When வந்திருக்கிறார். God calls you to do something, தேவனானவர் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று அழைக்கின்ற வேளையிலே then He gives you the strength. அவர் உங்களுக்கு அந்த பலனை He கொடுக்கிறார். gives you the courage. அந்த தைரியத்தை He கொடுக்கிறார். gives you everything that you need. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தருகிறார். Oftentimes, these things you do not see on the outside. பல சமயங்களிலே பாருங்கள், இது வெளிப்பிரகாரமாக நாம் காண்கிறதில்லை. When I was just getting trained for the ministry, நானும் கூட தான் ஊழியத்திற்காக பயிற்சி பெற்றுக் கொண்டு வருகின்ற நேரத்திலே the main problem that I had was I didn't believe in myself. எனக்கு இருந்த முக்கியமான பிரச்சனை என்ன? என்னையே நான் நம்ப முடியவில்லை. I didn't believe that I can do it. அதாவது என்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை I didn't கிடையாது. believe that God has given me certain abilities and gifts in me. தேவனானவர் எனக்காக ஒரு சில ஆற்றல்களை, ஒரு சில வரங்களை எனக்குள்ளாக கொடுத்து வைத்திருக்கிறார் என்று என்னால் நம்ப To முடியவில்லை. do that which God has called me to do. தேவன் என்னை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்தாரோ அதை செய்வதற்கு உரியவைகள் I didn't know that it was there. அது எனக்குள்ளாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. It was sleeping inside. அது எனக்குள்ளாக உறங்கிக் கொண்டிருந்தது. It was laying dormant inside. எனக்குள்ளாக மடங்கி கிடந்தது. It was hidden inside. எனக்குள்ளாக மறைந்து கிடந்தது. I had never seen it before. அதற்கு முன்பு நான் கண்டதும் கிடையாது. I had to realize the main thing that I had to do was to realize that it is there and use it. செய்ய வேண்டிய மிக முக்கியமான பங்கு என்ன? எனக்குள்ளாக அது இருக்கிறது, நான் அதை உபயோகிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளுவது. But you know, in the early days of my ministry, I took the wrong approach. ஒன்றை கவனியுங்கள், ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே ஒரு தவறான திசையிலே நான் செல்ல ஆரம்பித்து விட்டேன். That is the direction where I believed that I had nothing, that I had to wait before God for something. அந்த திசை என்னவென்று கேட்பீர்களானால், எனக்கு எதுவுமே கிடையாது, ஆண்டவர் எனக்கு ஏதாவது கொடுப்பதற்காக காத்திருக்க வேண்டும் என்று நினைத்து I விட்டேன். looked around சுற்றும் பார்த்தேன். and the whole world was filled with preachers. மேலும் முழு உலகத்திலேயே ஏராளமான பிரசங்கிமார்கள். You know, in America there's a lot of preachers. அமெரிக்காவிலே எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. They say the preachers are dime a dozen. That means for 10 paisa you get 12 preachers. 10 பைசாவுக்கு 12 பிரசங்கிமார்கள் அந்த நாட்டுல பழமொழி இருக்குது. So many preachers. அத்தனை பிரசங்கிமார்கள். Dime a dozen for good preachers. 10 பைசாவுக்கு 12 பிரசங்கிமார்கள், அது நல்ல பிரசங்கிமார்கள். Average preachers you can get maybe 50 or 100. அந்த அரைவேக்காடு சாதாரணமான பிரசங்கிமார்கள் ஏராளமாக 50 100 கூட கிடைக்கும். And all, you know, the world that I looked around, சுற்றுமுற்றும் நான் பார்த்த இந்த அவனியிலே, you know, I didn't learn very much of the right way. பாருங்க, சரியான திசை, சரியான வழியவே நான் கற்றுக்கொள்ளவில்லை. Most of them were saying பெரும்பாலானோர் சொன்னார்கள், that if you fasted 40 நீ days, ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்தீனா maybe then you'll have அப்ப something. நீ ஒரு பெரிய விசுவாசி. That is how I started the ministry. அப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன் ஊழியத்தை. First thing I did 40 days முதல்ல fasting. 40 நாள் நான் ஊழியம் பண்ணேன், உபவாசம் பண்ணினேன். Then I got something. அப்புறம் எனக்கு ஒண்ணு வந்தது. Then I started it. நான் அதன் பிறகு ஆரம்பித்தேன். And others were saying this and that. மீதி பேர்கள்லாம் இதையும் அதையும் சொன்னார்கள். I looked at myself. நான் என்ன பார்த்தேன். I said, my God, how am I going to make 40 days fasting? நினைச்சேன், ஆண்டவா எப்படியா 40 நாள் உபவாசம் எடுக்கிறது? I can never start my ministry. அந்த மாதிரி ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாது போல இருக்கு. You know, if you have to fast 40 days to get something, தேவனை பெறதுக்கு ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கணும்னா then it's not possible for me. என்னால முடியாத ஒரு காரியம். I was just a weak average believer. நான் ஒரு சராசரி விசுவாசி, அதுவும் பலவீனமானவன். Not a great, great person. நான் பிரம்மாண்டமான ஆளும் கிடையாது. நான் I said, I can't do it. நான் என்ன நினைத்தேன், நம்மால முடியாதே. So I said, I'll try my best. அதனால் நான் என்ன யோசித்தேன், சரி நம்மால் முடிந்ததை பார்ப்போம். Many times I tried, but in 4 days I had to come back to eating. அநேக முறைகளை முயற்சி செய்து பார்த்தேன், 4 நாளைக்கு அப்புறம் சாப்பிட வேண்டியதாகி போச்சு. Then I learned something wonderful. அதற்கு பிறகுதான் அழகான ஒன்றை கற்றுக்கொண்டேன். That whenever God says that He will give you something, you don't have to fast to get it. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்து நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்று சொல்லுகிறாரோ அதை பெற்றுக் கொள்வதற்காக உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Do you get it? விளங்குதா உங்களுக்கு அது? If God said He'll give it, you don't have to fast to get it. கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பாரே, ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You understand it? Say amen. விளங்குச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. If God has already said He will give it to you, then you don't have to fast to get it. தேவன் ஏற்கனவே உங்களை பார்த்து உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பாரே, ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. And now let me say another thing. இன்னொன்னு சொல்றேன். This also I learned. இதையும் நான் கற்றுக்கொண்டேன். If God has said that He won't give you certain things, even if you fast, you are not going to get it. தேவனானவர் உங்களை பார்த்து ஒரு சில காரியங்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருப்பாரானால் உபவாசம் பண்ணினாலும் கிடைக்காது. Hello. இருக்கிறீங்களா? கொடுக்கிறேன்னு சொன்னதை உபவாசம் பண்ணி கேட்க வேண்டியது இல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை உபவாசம் பண்ணா What he கிடைக்க. said he will give, we need not fast and try to get it. And what he said he won't give, we cannot fast and get it. Right?
விளங்குதா You உங்களுக்கு? can write it down. எழுதி வச்சிடுங்க அப்படி. I tell you, the world is full of nonsense. ஒண்ணு சொல்றாங்க, நாட்டுல எக்கச்சக்கமா மடத்தனம் பரவி கிடக்குது. But we need to be people that are in the word. நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? வார்த்தையில் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். God didn't tell Joshua, Joshua, did you know Moses fasted 40 days? ஆண்டவர் யோசுவா பார்த்து, யோசுவா உனக்கு ஒண்ணு தெரியுமா? மோசே 40 நாள் உபவாசம் பண்ணிக்கிறான். That's how he became a great man. அப்படித்தான் மாபெரும் தலைவனானா. First of all, Moses didn't fast 40 days. நல்லா கவனிங்க, மோசே 40 நாட்கள் உபவாசமே எடுக்கவில்லை. He went there because God called him. போனார், ஏன் ஆண்டவர் கூப்பிட்டார் மலைக்கு வா என்று. He thought he'll go get the job done and come back for dinner. நினைச்சாரு போய் வாங்கிட்டு நைட் சாப்பாடுக்கு வந்துடலாம்னு யோசித்தாரு. But in the presence of the Lord, he was there 40 days. தேவனுடைய பிரசன்னத்திலே 40 நாள் உட்கார்ந்து He விட்டார். forgot to eat. சாப்பிட மறந்து விட்டார். If you're in the presence of the Lord like that, you don't have to eat. நீங்களும் கூட தான் அந்த விதமாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தா சாப்பிட வேண்டிய அவசியமே He இல்லை. just forgot. மறந்து விட்டார். He probably forgot that it was 40 days. ஒருவேளை அது 40 நாள் என்பதை கூட மறந்து விட்டார் போல For him, நினைக்கிறேன். those 40 days probably was like 4 seconds. அவருக்கு அந்த 40 நாளும் ஒரு 4 நொடி மாதிரி. Did he go on fasting like some of the preachers do today? Brethren and sisters, I'm going on the first day of fasting. You pray for me. For 40 days, I'm going on fasting. பல ஊழியக்காரர் செய்கிறார்களே, சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் உபவாசம் இருக்க போகிறேன், இன்றைக்கு தான் முதலாவது நாள், எனக்காக ஜெபியுங்கள். அப்படியா? No, Moses didn't know he was going to do that. மோசேக்கு முதல்ல தெரியவே செய்யாது. He just went up. போனான் மேல. People are waiting and waiting. காத்துட்டு இருக்காங்க கீழே. They are conscious of time. இவங்க எல்லாம் நேரத்தை They பார்த்து said he didn't come for dinner. நைட் ராத்திரி சாப்பாடுக்கு வரல. He didn't come today. இன்னைக்கு வரல. He didn't come the next day. நாலு இன்னும் நேத்து கூட வரல. 40 days they are waiting, he didn't turn up. 40 நாள் காத்து கொண்டிருக்கிறார்கள், மனுஷன் வந்த பாடில்ல. They couldn't understand. இவர்களுக்கு அது விளங்கவில்லை. For Moses it didn't matter. மோசேக்கு அது ஒரு பெரிய பொருட்டு. Never hungry. அவர் பசியே இல்ல. He never even drank water. He never even thirsty. தண்ணி கூட குடிக்கல. என்ன தாகம் எடுத்தா தானே குடிக்கிறது. That is not fasting. That's a supernatural அது thing. உபவாசம் கிடையாது, இயற்கை சக்திக்கு மேலான ஒன்று. So God didn't see Joshua and tell him, you do what Moses did. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் மோசே பண்ணதை நீ செய் என்று சொல்லவே இல்லை. God said, you be strong and be courageous. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. That means அதுக்கு என்ன அர்த்தம்? you can be strong and you can be courageous. இருக்கலாம், திடமனதோடு இருக்கலாம். It's inside of you. அது உங்களுக்குள்ளே. I have put it inside of you. நான் உனக்கு உள்ளே வைத்திருக்கிறேன். You haven't seen it yet. நீ அதை இன்னும் பார்க்கல. Be strong and be courageous. பலன் கொண்டு திடமனதாய் He's இரு. telling him to be what he is on the inside. பார்த்து அவனுக்கு உள்ளாக எப்படி இருக்கிறானோ அப்படி இரு என்று He's கூறுகிறார். telling him to realize his potential. அவனுக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை அறிந்து கொள் He என்கிறார். is telling him to see his hidden abilities. அவனை பார்த்து மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை கப்பார் என்று கூறுகிறார். He's telling him that he can be what God says he can be. அவனை பார்த்து தேவன் அவன் எவ்வாறு இருக்க முடியும் என்று சொல்லுகிறாரோ அவ்வாறு இருக்க முடியும் என்று கூறுகிறார். Now everybody say with me, இப்ப எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. rejoice. மகிழுங்கள். Look at your heart and say, உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க. rejoice. மகிழ். Rejoice. மகிழ். Rejoice in the Lord. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா. Always rejoice in the Lord. எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திரு. How is it possible? எப்படி முடியும்? You might say, well, I got so much problem, brother. நீங்க கேட்கலாம், என்னங்க சகோதரனே எக்கச்சக்கமான உங்களுக்கு பிரச்சனை You don't know my problems. என் பிரச்சனை உங்களுக்கு எங்க You don't know my விளங்குது? difficulties. என் கஷ்டம் உங்களுக்கு என்ன விளங்குது? It is not possible for me to rejoice. மகிழ்ச்சியா இருக்க முடியாதுங்க. No, I don't believe that. ஐயோ அதை நம்புறதே இல்ல நான். Because the Bible says, ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, if you're a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக if இருந்தால் Jesus lives in you, இயேசு உங்களுக்குள் வாழுவாரானால் you can rejoice. நீங்களும் மகிழ முடியும். The Bible says you can rejoice. வேதம் சொல்லுகிறது நீங்கள் மகிழ முடியும். God says you can rejoice. தேவன் சொல்லுகிறார் நீங்கள் மகிழ முடியும். You might have all kinds of problems. எக்கச்சக்கமா பிரச்சனை இருக்கலாம். But God says in your heart it's possible for you to rejoice. உன்னுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமே. How many of you think it's possible? எத்தனை பேர் சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? Paul says, பவுல் கூறுகிறார், rejoice in the Lord always. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு. And then he says, again I say to you, rejoice. திரும்ப சொல்றார், மறுபடியும் சொல்லுகிறேன் மகிழ்ச்சியா இரு. That means he is telling it as an imperative, as a command. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆணையாக, ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். You know, sometimes the translations are helpful, ஒரு சில நேரத்துல பாருங்க, மற்ற மொழிபெயர்ப்புகள் உதவுகின்றன. but sometimes it's not helpful. ஒரு சில நேரத்துல உதவாது. This is one time when the translation is not helpful. இது ஒரு இடம், உதவாத ஒரு இடம் Right? மொழிபெயர்ப்பு. Sometimes when you translate, you forget the real meaning. And sometimes you try to convey something other than the real meaning. மொழிபெயர்க்கும் போது சொன்னதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல வார்த்தைகளை போட்டு கொடுத்துறாங்க. This is one place where King James is more plain than the other versions. மற்ற மொழிபெயர்ப்போட தமிழ் அது கிடையாது, ஆங்கிலத்துல வரைக்கும் தான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ரொம்ப தெளிவாக சொல்லி The இருக்கு. New English Bible, which is very nice, but நியூ இங்கிலீஷ் பைபிள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, மிக அருமையான very மொழிபெயர்ப்பு. helpful in other occasions. பல சமயங்களிலே பல சந்தர்ப்பங்களுக்கு உதவியாக But not இருக்கக்கூடியது. here. ஆனா இங்க கிடையாது. Because New English Bible says, ஏன்னா நியூ இங்கிலீஷ் பைபிள் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் it சொல்லுது, says, I wish you all joy in the Lord.
உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று கூறுகிறது. Well, he says he's wishing people joy. ஆமா, மக்களுக்கு மகிழ்ச்சியா வாழ்த்துகிறார். He wants them to be joyful. அவர் மகிழ்ச்சியாக இருக்க இவர் விரும்புகிறார். Well, it's not an option. அது நாமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. It's not just a holy wish that someone has for someone. அது யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருவர் கொண்டிருக்கிற பரிசுத்தமான ஆசையும் கிடையாது. No. இல்லை. Rejoice. To be able to rejoice is a power and ability that is inside every believer. அதாவது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்று சொல்லுவது என்னவென்றால் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மை. So if it is there, ஆகவே அது அங்கு இருக்குமானால் then we are required to learn how it works within us. அப்படியானால் அது நமக்கு உள்ளாக எவ்விதத்திலே கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்வது We need to அவசியம். learn that joy. அந்த மகிழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்வது We அவசியம். need to learn how to express it. எப்படி அதை பிரதிபலித்து காண்பிப்பது என்பதை தெரிந்து கொள்ள If it's வேண்டும். there, we need to learn how to use it. அது இருக்குமானால் எவ்வாறு உபயோகிப்பது என்று If கற்றுக்கொள்ள it's வேண்டும். there, we need to learn how to bring it out. இருக்குமானால் அதை எப்படி வெளியிலே கொண்டு வருவது என்பதை If it's கற்றுக்கொள்ள there, வேண்டும். we need to learn how to experience it. இருக்குமானால் அதை எப்படி அனுபவிப்பது என்பது அறிந்து கொள்ள வேண்டும். That's the problem with a lot of people. அதுதான் ஏராளமான மக்கள் மத்தியிலே பிரச்சனையே. They are so religious, அவ்வளோ பக்திமான்கள் but they don't understand the truth. ஆனா சத்தியம் தெரியாது. They are so religious, அவ்வளோ பக்திமான்கள் but they can't experience this real thing that the Bible says that they have. வேதம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த மெய்யான காரியம் என்னவென்று விளங்காது. Now let's look at the nature of joy. இப்பொழுது மகிழ்ச்சியின் தன்மை என்னவென்று We're going to கவனிப்போம். talk about what joy is first, மகிழ்ச்சி என்ன என்பதை குறித்து சொல்ல போகிறோம். what kind of thing it is, என்ன வகையை சார்ந்தது என்று சொல்ல then போகிறோம். we'll talk about how we can bring it out, அதன் பிறகு அதை எப்படி வெளியிலே கொண்டு வருவது என்றும் சொல்ல how it போகிறோம். flows in us and எப்படி through us. நமக்குள்ளாக அது பாய்கிறது, நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறது. First of all, I want to deal with the negatives. முதலாவதாக பிற்போக்கான காரியங்கள், எதிர்மாறாக இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து சொல்ல I விரும்புகிறேன். want to tell you what joy is not first. முதலாவதாக மகிழ்ச்சி என்றால் என்ன இல்லை என்று சொல்ல வருகின்றேன். Joy is not the same as fun. அதாவது கேளிக்கை, நாட்டிலே கேளிக்கையில் அடைகிறோமே கழிப்பு, அதுவல்ல இந்த மகிழ்ச்சி என்று சொல்லுவது. People have fun many times. மக்கள் பல சமயங்களில் உல்லாசமாக இருக்கிறார்கள். They mistake it for joy. அந்த உல்லாசமாக இருப்பதே மகிழ்ச்சி என்று எண்ணி For விடுகிறார்கள். example, உதாரணமாக when people drink, மக்கள் குடிக்கிற பொழுது they have kind of a thrill. ஒரு 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 குதூகலம் வருகிறது. They have what is called fun. அது என்ன? அது உல்லாசமா நினைக்கிறார்கள். They say, hey, let's go have some fun. சரி வாப்பா உல்லாசமா அதுக்கு வரலாம் என்று சொல்லுகிறார்கள். Fun to some people means drinking ஒரு சிலருக்கு உல்லாசம்னா என்னது? குடிக்கிறது, or drugs இல்லைன்னா போதை மருந்து or எடுக்கிறது, some sort of entertainment, இல்லையா ஏதாவது ஒரு விதமான விருந்து, travel பயணம் or some sort of thing. அல்லது ஏதோ ஒண்ணு. So they say, this is fun. அதனால இது ஒரு உல்லாசம், They வாழ்க்கை think, உல்லாசம். they think this is joy. They mistake fun to be joy. இதுதான் இந்த உல்லாசத்தை மகிழ்ச்சி என்று நினைக்கிறார்கள். You know, it is true that when you have joy, you get a lot of fun with it sometimes. கவனியுங்கள், மகிழ்ச்சி வரும் பொழுது உல்லாசம் தானாகவே இருக்கத்தான் செய்யும். But joy is one thing, fun is another. மகிழ்ச்சி என்பது ஒன்று, உல்லாசம் என்பது மற்றொன்று. You can have joy without fun. உல்லாசமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம். You can have fun without joy. உல்லாசம் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். That's what a lot of people are doing. அதுதான் நிறைய பேர் They செய்யறாங்க. have fun but not joy. உல்லாசம் மகிழ்ச்சி கிடையாது. They mistake that their thrills and their kicks that they get in life through various things is the joy. வாழ்க்கையின் பல்வேறு காரியத்தினால் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு கிளுகிழுப்பு, ஒரு பரபரப்பு, அதை மகிழ்ச்சி என்று எண்ணி விடுகிறார்கள். But when the drink wears out and they wake up in the morning, குடிபோதை இறங்கி காலையில எழும்பும் பொழுது they're again having to go to the bottle in order to get more joy. மறுபடியும் அந்த மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொல்லி பாட்டிலை தேடுகிறார்கள். Is that right? விளங்குதா உங்களுக்கு? That is not real joy. அது உண்மையான மகிழ்ச்சி. Joy doesn't come from the bottle. மகிழ்ச்சி பாட்டில் இருந்தா வருகிறது. Joy doesn't come from entertainment. அல்லது மகிழ்ச்சி என்பது பல கேளிக்கை விருந்திலிருந்து Joy வருவது doesn't கிடையாது. come from shooting yourself with drugs. மகிழ்ச்சி என்பது போதை மருந்து ஊசி போடுவதிலிருந்து வருவது கிடையாது. That is a kind of a delusion. That is a kind of a false thing. அது ஒரு பிரம்மை, ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். It makes you think it is thrill and it is joy. அதான் ஒரு கிளுகிழுப்பு, அதான் ஒரு மகிழ்ச்சி என்று என்ன வைக்கிறது? But it is not. ஆனா இல்லையே அது. Joy is something that is in the heart of a மகிழ்ச்சி person. என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற It ஒன்று. is not dependent upon அது circumstances. சந்தர்ப்ப சூழ்நிலையை It சார்ந்திருக்கக்கூடிய doesn't ஒன்றல்ல. depend on what you pour inside your mouth. அல்லது வாய் வழியாக என்னத்தை ஊற்றுகிறீர்களோ அதன் வழியாக போவது It கிடையாது. doesn't depend on what you send through your veins. அல்லது நரம்புகள் வழியாக எதை ஏற்றுகிறீர்களோ அதன் மூலம் வருவதும் It கிடையாது. doesn't depend on what you see and what you experience. அல்லது என்ன பார்க்கிறீர்கள், என்ன அனுபவிக்கிறீர்கள், அதிலிருந்து வருவது கிடையாது. Joy is much deeper. மகிழ்ச்சி என்பது சற்று ஆழமான ஒன்று. That is why when you come to Jesus, you don't need those other things. அதனால்தான் பாருங்கள், இயேசுவோட வருகிற வேளையிலே மற்ற அந்த காரியங்கள் நமக்கு அவசியமே இல்லாமல் All போகிறது. those things are just duplicates. That just wears out in a short time. இதெல்லாம் என்னன்னா டூப்ளிகேட், கொஞ்ச நேரம் இருக்கும், அதன் பிறகு போதை இறங்கி விடும். Whenever you want to buy something, you want to get the original.
ஏதாவது ஒண்ணு வாங்க விரும்பும்போது ஒரிஜினலா பார்த்து வாங்க You விரும்புறோம். want to buy car parts? வாகன உதிரிப்பாக வாங்கணுமானா You want to buy the original. ஒரிஜினல் வேணும். Because the duplicate doesn't last for too long. ஏன்னா டூப்ளிகேட் வந்து ரொம்ப நாள் வராது. Duplicate shows itself very shortly. டூப்ளிகேட் வாங்கி போட்டா கொஞ்ச நாள்ல பல்லை காட்டி விடும். It's cheap, அது மலிவாக கிடைக்கும். but it lasts very little. ஆனால் கொஞ்ச காலம் தான் வரும். But joy is not the duplicate. Joy is the original. மகிழ்ச்சி என்பது டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் அது. Drugs is duplicate. போதை மருந்து டூப்ளிகேட். Drinks is duplicate. குடிப்பழக்கம், குடி என்பது டூப்ளிகேட். All kinds of entertainment is duplicate. இந்த மாதிரி பலவிதமான கேளிக்கை விருந்துகள் டூப்ளிகேட். There is nothing real in it. அதிலே உண்மையான என்று எதுவும் If கிடையாது. you depend upon it, you have to keep on seeing it. அதையே நம்பிக்கொண்டிருந்தா சார்ந்திருந்தா அதையே தான் பார்க்கணும். திரும்ப You have to keep on pouring it. திரும்ப திரும்ப ஊத்திக்கிட்டே You இருக்கணும். have to keep on pressing your knee. ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். But that's not real. ஆனா அது உண்மை இல்லையே. Joy is something that every believer has inside. மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய A ஒன்று. believer who has experienced true joy never goes to these things. உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கக்கூடிய விசுவாசி இவைகளை நாடி போகிறதே Because கிடையாது. he's not searching for these joys. இந்த மகிழ்ச்சிக்காக இவன் தேடி அலைகிறதில்லை. He knows that he has it inside. எனக்கு உள்ளே இருக்கிறது என்பதை அவன் அறிவான். He knows that Jesus lives inside. இயேசு அவனுக்குள்ளாக வாழுகிறார் என்பதை அவன் அறிவான். Secondly, இரண்டாவதாக what joy is not? மகிழ்ச்சி என்றால் என்ன மகிழ்ச்சி என்ன இல்லை என்று சொல்லுகிறேன். Joy is not the same thing as being jolly. மகிழ்ச்சி என்பது எல்லோரும் சேர்ந்து ஒருவருமாக ஆடம்பரமாக அல்லது சந்தோஷமாக திரிவதிலே கிடையாது. What is being jolly? ஜாலி என்றால் என்ன? It is being cheerfully exuberant. என்னமா ரொம்ப கிளுகிளுப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு கும்மாளத்தோடு கூட இருப்பது. It is a person with a big smile. எப்ப பார்த்தாலும் முகத்துல ஒரு சிரிப்பு. It's a person who's the life of the party. என்னது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பாட்சியில இருக்கிற அந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே Man who always makes jokes. எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிப்பார். Man who always makes other people laugh. மற்றவர்களை எப்பொழுது பார்த்தாலும் சிரிக்க வைப்பார். But you know, a lot of these people that make other people laugh, they are not really joyful. மற்றவர்களை சிரிக்க வைக்கிறார்கள் பாருங்க மக்கள். பெரும்பாலும் நேரம் பாத்தீங்கன்னா இவர்கள் சந்தோஷமாகவே இல்லாத. They have a temperament that makes them like that. அப்படி அவர்களை மாற்றுகிற ஒரு குணம் அப்படி இருக்கிறது. They can make jokes. அவர்கள் ஜோக் அடிக்கலாம். They can laugh. சிரிக்கலாம். They can make people laugh. மற்றவர்களை சிரிக்க வைக்கலாம். But that doesn't mean that they have joy. அப்படி சொல்லுகிறபடினா அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று அர்த்தம். Because joy doesn't have to do anything with how big your smile is. மகிழ்ச்சி என்பது எவ்வளவு பெரிதாக வாயை திறந்து சிரிக்கிறீர்கள் என்பதை சார்ந்தல்ல. Joy is not what you look like. மகிழ்ச்சி என்பது உங்கள் முக தோற்றம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்தல்ல. It's much deeper than the skin. இந்த தோலை விட தோலுக்கு அடியிலே Much காணப்படக்கூடிய deeper than the shape of your face. உங்களுடைய முகத்தினுடைய அந்த வடிவத்தை விட ஆழமான ஒன்று. One British preacher one time preaching said this. ஒரு முறை ஒரு ஆங்கிலேய பிரசங்கம் இப்படி சொன்னார். He said, அவர் சொன்னார், the Christian people must have teapot faces than coffee pot faces. கிறிஸ்தவ மக்களுக்கு டீ பாட்டு மாதிரி முகம் இருக்கணுமே தவிர காஃபி பாட்டு மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா. You know, only if you're British you understand that. இந்த ஆங்கில பழக்க வழக்கம் டீ பாட்னா என்ன காஃபி பாட்னா என்னன்னு தெரியும். Teapot is something that is round. டீ பாட் வந்து வட்டமா இருக்கும். It's more full. அது முழுவதும் நிரம்பி இருக்கும். You know, he's saying, your face must be like that. முகம் வந்து உருண்டையா இருக்கணுமா அப்படி. Coffee pot is usually more slender and காஃபி பாட்னா நீளமா கொஞ்சம் ஒடுக்கிற மாதிரி இருக்கும். So don't be like that. அந்த மாதிரி மூஞ்சிய தொங்க Be வைக்க like a teapot. டீ பாட் மாதிரி இருக்கணும். You know, chubby cheeks. நல்ல கடியான Smile நல்ல சிரிப்பு and be happy. எப்போ சந்தோஷமா You இருக்கும். know, that sounds nice. அதை கேட்கும் போது நல்லா இருக்கும். But a lot of people have faces like coffee pots. ஏராளமான பேருக்கு காஃபி பாட் மாதிரி முகமே இருக்குது. Their faces are not like teapots. முகம் வந்து டீ பாட் மாதிரி இல்லையே. They are like coffee pots only. காஃபி பாட் மாதிரி தான் They look like they're very quiet people. பார்த்தா ரொம்ப அமைதியாக They're not always smiling. They're not always எப்போ smiling. சிரிக்கிறதே கிடையாது. They're not always jolly, happy. ஒரு கும்பாளமாக ஒரு குதூகலத்தோடு இருப்பது கிடையாது. You see, joy that we are talking about doesn't have to do with what your face looks like. பேசுகிற இந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய முக தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை சார்ந்தது It கிடையாது. has to do with what your heart condition is like. உள்ளத்தினுடைய தன்மை நிலைமை எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான். You can have a coffee pot face but still have joy. முகம் வேணா காஃபி பாட்டு மாதிரி இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி உள்ளவர்களாக விளங்கலாம். You may temperamentally be a more sedated, mellow and quiet person who's not always exuberant. குணத்தை பொறுத்த வகையிலே உங்களுடைய மொத்த உங்களுடைய நடந்து கொள்ள விதத்தை பொறுத்த வகையிலே ரொம்ப ஒரு அமைதியாக சாந்தமாக எதையுமே பரபரப்பாக செய்யாதபடி ஏதோ போனோ வந்தோம் என்று ஒருவராக இருக்கலாம். But inside you can have joy. ஆனால் உள்ளாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக You see, temperament is one thing, joy is another. குணம் என்பது ஒன்று, மகிழ்ச்சி என்பது மற்றொன்று. Joy is not dependent upon temperament. மகிழ்ச்சி என்பது குணத்தை சார்ந்தது கிடையாது. Temperament is not joy. அதாவது குணம் என்பது மகிழ்ச்சியும் கிடையாது. Thirdly, மூன்றாவதாக joy is not the same thing as being free
free of all the cares. இந்த மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது கவலையே இல்லாத ஒரு மனிதன் என்று அர்த்தம் கிடையாது. You know, people say, மக்கள் சொல்லுவாங்க, you need a vacation. உங்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டும் என்பார். You need a vacation. உங்களுக்கு ஒரு விடுமுறை A வேணும். lot of people tell me you need a vacation. ஏராளமா என்னப்பா சொல்லுவாங்க, நீங்களும் கொஞ்சம் விடுமுறை எடுத்துட்டு 2 or போங்க. 3 weeks. 2-3 வாரம் You have a vacation. உங்களுக்கு விடுமுறை வேணும். When you go on a vacation, விடுமுறைக்கு போகிறோம். you don't want to hear about your job. நம்ம என்ன அர்த்தம், வேலையை பத்தி கேட்க You don't விரும்புறோம். want to worry about other things. காரியத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது. You want to just go somewhere எங்கேயாவது போயிடணும். and just happily enjoy your life for about 2-3 weeks. சந்தோஷமா 2-3 வாரம் கவலையே இல்லாம வாழ்க்கை அனுபவிக்கிறேன். And you forget about all your cares. மற்ற கவலை எல்லாம் மறந்துடுறது. Forget about all the bills that have to be paid. பே பண்ண வேண்டிய பில் எல்லாம் மறந்துடுறது. 2-3 Forget about all the troubles back home. வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மறந்துட வேண்டியது. All the office problems. அப்புறம் அலுவலகத்தோட பிரச்சனை எல்லாம் All the business problems. தொழில் பிரச்சனை எல்லாம் மறந்துட வேண்டியது. Put it off for 3 weeks. ஒரு 3 வாரம் ஒண்ணுமே கண்டிக்காத தள்ளி 3 வைக்க. weeks, just relax. ஒரு 3 வாரம் அப்படியே நல்லா சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்கலாம். I am for going on vacation. நானும் தான் விடுமுறை எடுத்து போறதுன்னா விரும்புறேன் தான். But Christian joy is not like vacation, which comes only 2 or 3 weeks a year. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது வருஷத்துக்கு 2 அல்லது 3 வாரம் மட்டுமே வருகிற விடுமுறையை போன்று கிடையாது. It is not just 2-3 weeks a year. வருஷத்துக்கு 2 வாரம் 3 வாரம் வருகிற விடுமுறை போன்றது கிடையாது. That's what we used to think when we were young. அப்படித்தான் நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது யோசிச்சோம். Convention time was a joyful time. கன்வென்ஷன் கூட்டம் வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். After the convention is over, the vacation is over. கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே விடுமுறையும் முடிஞ்சிடும். Then the Christian life was a big drag. அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கையா ஒரே இழுபறியா கிடக்கும். You know, now only we are realizing every day is like convention. இப்பதான் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கன்வென்ஷன் மாதிரி அப்படின்னு. When you know the word of God, இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற வேளையிலே you are joyful all the time. எல்லா வேளையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். Paul says, rejoice in the Lord always. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். Not 2 or 3 weeks. 2 வாரம் அல்லது 3 வாரம் கிடையாது. Always. எப்பொழுதும். Not 1 day a week. ஒரு நாள் அல்லது 1 வாரம் கிடையாது. Not just when you come to church. அல்லது சபைக்கு வரும் பொழுது மட்டுமென்று கிடையாது. Not when everything is going well. அனைத்தும் அருமையாக போகிற வழியில் என்று மட்டும் கிடையாது. Not when you are blessed and all your situations are good. ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம சுமூகமாக இருக்கிறது என்பதனாலே கிடையாது. இல்லை. Paul says, rejoice always. அவன் என்ன சொல்லுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். And in case you ignore it, he said, again I say to you, I will rejoice. முதல்ல சொன்னதை கவனிக்கா விட்டுருப்பீங்களோ மறுபடியும் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லுகிறேன். Everybody say it. எல்லாரும் சொல்லுங்க, Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். Look at the person next to you and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. Always. எப்பொழுதும். Always. எப்பொழுதும். You see, we are not talking about 2-3 weeks vacation. 2-3 வாரம் விடுமுறை எடுத்து போறதை பத்தி நம்ம பேசுறோம். We are not talking about laying all our being carefree, forgetting all the problems for 2-3 weeks. 2-3 வாரம் கவலையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல போட்டு எதையுமே யோசிக்காம ஜம்மனு திருப்பலை பற்றி சொல்லவில்லை. We are talking about joy. என்ன பேசுகிறோம்? மகிழ்ச்சியை பற்றி The பேசுகிறோம். joy that comes through Jesus is different. மகிழ்ச்சி இயேசுவின் மூலமாக வருகிறது. அது வித்தியாசமான ஒன்று. John chapter 15. என்னோட யோவான் 15ஆம் அதிகாரத்தில் திருப்பங்கள். John chapter 15, யோவான் 15ஆம் அதிகாரம் verse 11. 11ஆவது வசனம். These things have I spoken unto you, that my joy might remain in you, and that your joy might be full. என்னுடைய மகிழ்ச்சி உங்களை நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Well, if you've been in the church for any length of time at all, you heard me preach about these things, and you have read it many times probably. There's nothing new in this verse. நம்ம சபைக்கு நம்மளால வந்த ஒரு ஆளா நீங்க இருப்பீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்றதை கேட்டிருப்பீங்க, இது அடிக்கடி வாசிருப்பீங்க. இதுல புதுசா ஒண்ணும் கிடையாது. Nothing new in it. எதுவும் புதுசா ஒண்ணும் கிடையாது. These things I spoke to you, that your joy may be full. எதுக்காக நான் பேசுகிறேன்? உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் படிக்கும், Joy may remain in you. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களிலே இருக்கும் படிக்கும், That your joy might be full. உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் படிக்கும். You say, I know that. Jesus said that. What is new about that? நீங்க கேட்கலாம், ஆமாங்க நல்லாவே தெரியும் எனக்கு, இயேசு சொன்னாரு, இது எனக்கு புது புதுசு இருக்குது. The thing is, என்ன புதுசுன்னா, think about when he said it. எப்போ அவர் சொன்னார்னு யோசிச்சு பாருங்க. He said it perhaps 12 hours before his crucifixion. எப்ப சொன்னார்னா, சிலுவையில் அறையப்படுவதற்கு 12 மணி நேரத்துக்கு, ஒருவேளை 12 மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லி இருக்க கூடும். Just about 12 hours. 12 மணி நேரத்துக்கு முன்னால, அவ்வளவுதான். And he says, these things I have spoken unto you. இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், Your joy might remain in you. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களின் நிலைத்திருக்கும் படிக்கும். Amen. Everybody say, எல்லாரும் சொல்லுங்க, joy remains in me. மகிழ்ச்சி என்னில் Joy remains in me. மகிழ்ச்சி என்னில் நிலைத்திருக்கும். Joy cannot be taken away. மகிழ்ச்சி என்பது எடுத்துப்பட முடியாத ஒன்று. Joy remains in you. மகிழ்ச்சி உங்களிலே Joy has come to stay. மகிழ்ச்சி வந்திருப்பது தந்து I tell வளர்க்கிறது. you, my friend, this is the difference between what we're preaching and other religions. ஒன்று சொல்லுங்க அருமையான நண்பர்களே, மற்ற மதத்தை விட இங்க பிரசங்கம் பண்ணுவது வித்தியாசம். We're not offering some sort of a religious solution. இங்க வந்து ஏதோ பக்தி மாற்றத்துக்குரிய ஒரு முடிவை நாம் தீர்வை நாம் கொடுக்க போகிறது கிடையாது. Somebody said, யாரோ சொன்னார், every Tuesday I go to the church, brother. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்த
சர்ச்சுக்கு போறேங்க. and I feel peace of mind. போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியா I said, இருக்கு. good for you. நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லதுங்க. I said, I have peace of mind all the time. எனக்கு எல்லா நேரமும் நிம்மதி இருக்கிறது என்று. I don't have to go to some church every Tuesday in the evening உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு கோயில உட்கார்ந்தானே நிம்மதி வாங்கிட்டு and வரணும். light up 2 candles. That is religion. அது மதம். That is religion. அது மதம். We are not preaching religion. நம்ம எங்க மதத்தையே பிரசங்கம் பண்ணுகிறது We கிடையாது. are not preaching Christian religion. அல்லது கிறிஸ்தவ மதத்தையும் எங்க பிரசங்கம் We are பண்ணுகிறது not கிடையாது. preaching Catholic religion. கத்தோலிக்க மதத்தையும் பிரசங்கம் We are பண்றது not preaching Protestant religion. புரொட்டஸ்டன்ட் மதத்தையும் பிரசங்கம் We are பண்றது not preaching Pentecostal religion. பெந்தகோஸ்தே மதத்தையும் பிரசங்கம் We are பண்றது not preaching any religion. எந்த மதமும் இங்க பிரசங்கம் கிடையாதுங்க. We are preaching Christ. இங்கே நாம் பேசுவது கிறிஸ்துவையே. Christ says, கிறிஸ்து சொல்லுகிறார், these things I have spoken to you that your joy may remain in you. உங்கள் மகிழ்ச்சி உங்களின் நிலைத்திருக்கும்படிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். No man can take away your joy. எந்த ஒரு மனிதனும் உங்கள் மகிழ்ச்சியை எடுத்து போட No முடியாது. situation can take away your எந்த joy. சூழ்நிலையும் உங்கள் மகிழ்ச்சியை எடுத்து போட I tell முடியாது. you, my friend, I'm talking about experiencing Christ. சொல்லுகிறேன் அருமையானவர்களே, கிறிஸ்துவை அனுபவிப்பதை குறித்து இங்கே சொல்லுகிறேன். Experiencing the life that comes from Jesus. இயேசுவின் மூலமாக வரக்கூடிய வாழ்க்கையை அனுபவிப்பதை குறித்து சொல்லுகிறேன். Have you experienced that? அதை அனுபவித்திருக்கிறீர்களா? Every single person needs that. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவை. You know, you may be from any kind of religion, ஒருவேளை நீங்கள் பல்வேறு மதத்திலிருந்து வந்திருக்கலாம், any background. எந்த பின்னணியாகவும் I இருக்கலாம். tell you, my friend, what you need is Jesus. ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? இயேசுதான். Jesus. இயேசு. You don't need religion. மதம் வேண்டாம். We have a lot of religion. எக்கச்சக்கமா இருக்குது நாட்டுல மதம். We need Jesus. ஆனா நமக்கு தேவை இயேசு. Even in the churches, Jesus is ஏன் needed. இந்த மாதிரி சபைகளிலும் கூட தான் இயேசு தேவை. You know, more than preaching rules and regulation, we need to preach the life of Jesus. சட்டங்களையும் திட்டங்களையும் குறித்து பிரசங்கம் பண்ணுவதை விட இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண What does வேண்டும். Jesus do? இயேசு என்ன செய்கிறார்? Jesus is the real source of joy. இயேசுதான் மகிழ்ச்சியினுடைய மூல He says, காரணம். these things I have spoken unto you that my joy may remain in you. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை நிலைத்திருக்கும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். How does joy remain? எப்படி மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்? He says that your joy may be full. சொல்றார், உங்க மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கும்படிக்கு. How does joy remain and how does joy become full? மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும், எப்படி மகிழ்ச்சி நிறைவாக மாறும்? You want to know? பார்க்க வேணுங்க. How அறிந்து கொள்ள many விரும்புகிறீர்களா? of you say you want to know? எத்தனை பேர் எனக்கு தெரிய விருப்பம்னு You சொல்றீங்க? want to know how joy remains? எப்படி இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது என்று How it அறிய becomes விரும்புகிறீர்களா? full? எப்படி இது நிறைவாகும் என்று அறிய How விரும்புகிறீர்களா? many of you want to know? எத்தனை பேருக்கு தெரிய விருப்பம்? Read the verses before that. முன்னால இருக்கிற வசனத்தை வாசிங்க. Read the verses before that. இதுக்கு முன்னால இருக்கிற வசனத்தை வாசிங்க. He says, அவர் சொல்லுகிறார், verse 4, நாலாவது வசனம், abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். As the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can ye except ye abide in me. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். I am the vine, ye are the branches. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி. He that abideth in me and I in him, the same bringeth forth much fruit, for without me you can do nothing. ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. If a man abides not in me, he is cast out as a branch and is withered, and men gather them and cast them into the fire, and they are burned. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். If you abide in me and my words abide in you, you shall ask what you will, and it shall be done unto you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Hello, இருக்கிறீங்களா? are you there? இருக்கிறீங்களா? இல்லங்க. Where does joy come from? எங்க இருந்துங்க வர்றது மகிழ்ச்சி? How can joy remain? எப்படிங்க இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக How can joy நிறைவேறும்? become full? எப்படிங்க இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக நிறைவாக Very இருக்கும்? simple. ரொம்ப சுலபம். Let Jesus abide in you இயேசு உங்களில் and நிலைத்திருக்க you வேண்டும். abide in Jesus. நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். Let the word abide in you அந்த வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க, and you abide in him. நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள். That's all. அவ்வளவுதான். Every individual ஒவ்வொரு தனிப்பட்ட can have a heart full of joy. இருதயம் நிரம்ப மகிழ்ச்சி உள்ளவர்களாக Your இருக்கலாம். joy can remain and you can be established in joy. மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளாகவே நிலைத்திருக்கும். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உறுதிப்பட முடியும். You don't have to go searching here and there. இங்கே அங்கே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. You can have joy நீங்களும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக Always. இருக்கலாம் எப்பொழுதும், in every situation. எல்லா சூழ்நிலையிலையும்.
regardless of what the circumstances are. எந்த சூழ்நிலை என்ன You சந்தர்ப்பமாக can be full of இருந்தாலும் joy. சரி, நீங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி I இருக்கலாம். am talking about the Christian life, not religion. நான் எதை பத்தி பேசுறேன் தெரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி பேசுகிறேனே தவிர மதத்தை பற்றி பேசவில்லை இங்கே. You know, when you come here, that's what you hear. கவனிங்கள், நீங்கள் இங்கே வரும் பொழுது கேட்கிறது இதுதான். Some people say, யாரா ஒரு சில சொல்லுவாங்க, well, he is not so strict, brother. நாங்க ரொம்ப பேர் கண்டிப்பா பேச மாட்டேங்கிறாரு. Not so strict. கண்டிப்பா பேச மாட்டேங்கிறாரு. Not telling people to dress up like this and do this and இந்த don't மாதிரி do ட்ரெஸ் this. பண்ணு, அதை செய்யாத, இது இந்த மாதிரிலாம் பிரசங்க பண்ண மாட்டேங்கிறாரு. I don't do that. நான் பண்றதே இல்லைங்க. Those who do it are Pharisees and they're preaching religion. அதை செய்யறவனுங்க எல்லாம் பரிசேயனுங்க, அவனுங்க முழுக்க முழுக்க மதத்தில் நிரம்பி I கிடக்கிறவன். don't preach Phariseeism. நான் இங்க பரிசேயத்தை குறித்து பேசுகிறது I do கிடையாது. not preach religion. நான் மதத்தை பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. I don't want to preach it. நான் பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. There are enough rules and regulations. எக்கச்சக்கமா போதுமான சட்டமும் திட்டம் இருக்கு நாட்டுல. We don't have to preach it. அதை நம்ம ஏன் பிரசங்கம் பண்ணுவானே? And nobody that goes from here must preach that. இங்க இருந்து போற யாரும் அப்படி பிரசங்கம் பண்ணவும் கூடாது. We preach Christ. கிறிஸ்துவை பிரசங்கம் We பண்ணுகிறோம். preach life. வாழ்க்கையை ஜீவனை We பிரசங்கம் preach பண்ணுகிறோம். joy. மகிழ்ச்சியை We பிரசங்கம் preach பண்ணுகிறோம். deliverance. விடுதலையை பிரசங்கம் We preach பண்ணுகிறோம். freedom. சுதந்திரத்தை பிரசங்கம் That is in பண்ணுகிறோம். Christ Jesus. அது கிறிஸ்து இயேசுவுக்குள். I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், everybody can have joy, be full of joy. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக, அதுவும் நிறைவான மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கும். How? எப்படி? You abide in Him. நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். Let His word abide in you. அவர் வார்த்தை உங்களில் இருக்கட்டும். What about your homes? உங்க வீட்டை பத்தி என்ன? Can you have joy? வீட்டுல சந்தோஷம் இருக்க In your முடியுமா? home? வீடுகளிலே? Yes. ஆமாம். You abide in Him. நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். Let His word abide in அவர் you. வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கட்டும். Can you have joy in your married life? திருமண உறவு வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சி இருக்க முடியுமா? Can you live as a happy couple? அல்லது சந்தோஷமான தம்பதியராக வாழ முடியுமா? Yes. ஆமா. You abide in Him. நீங்கள் அவரில் Let நிலைத்திருங்கள். His word abide in you. வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கட்டும். Amen. ஆமென். That's all. அவ்வளவுதான். There is nothing. அதுல வேற என்ன You இருக்குது? abide in Him. His word abides in you. அவரில் நீங்கள் நிலைத்திருக்க, அவர் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்குமானால், If you know, then your joy is full. அப்போ உங்க மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். Whatever you ask is given to you. என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். Hello. இருக்கிறீங்களா? Are you there? இருக்கிறீங்களா இல்லங்க? Whatever you ask. என்ன நீங்க கேட்டாலும் சரிங்க. Whatever you ask. என்ன கேட்டாலும் சரி. You can get. கிடைக்கும். Your joy will be full. உங்களோட மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். If you do not abide in Him, ஆனா அவரிலே நிலைத்திராவிட்டால் what happens? என்ன நடக்கும்? It says He is cast forth as a branch. That means உலர்ந்த கொடியை போல வெட்டுண்டு வெளியிலே எரியப்படும். and is withered. அவ்வளவுதான், அவன் காஞ்சு போனான். You know why life is dry many times? ஏன் பல சமயங்கள்ல வாழ்க்கை வறண்டு போகிறது A தெரியுமா? lot of Christian people say, ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறார்கள், they've gotten saved, அவர்கள் they've ரட்சிக்கப்பட்டவர்கள், gotten baptized, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். they got all the rituals done. இந்த சடங்காச்சாரம் எல்லாம் கரெக்டா இருக்கும், They've done all that, எல்லாம் பண்ணிருக்காங்க. but dry. ஆனா காய்ந்து போய் So, oh brother, my spiritual life is dry. என்னங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போயிருக்கு. Why is it dry? ஏன் வறண்டு இருக்குது? Why? ஏன் Why is it withered? ஏன் காஞ்சு போய் கிடக்கிறது? Because you are not abiding in Him. ஏன் அவரிலே நிலைத்திராத, You are not allowing His word to abide in you. வார்த்தை உங்களுக்குள் நிலைக்க விடாதிருக்கிறபடி You check your life. சோதித்து பாருங்க. That's what it is. அதுதான் அது. Whenever you feel withered, it's that you are not abiding in Him and His word is not abiding. எப்பொழுதெல்லாம் வறண்டு போனது போல உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருக்குள் இல்லை, அவருடைய வார்த்தை உங்களுக்குள் Many நிலைக்கிறது. people have a Christian relationship with Christ like this. அநேக மக்களுடைய கிறிஸ்தவ உறவு கிறிஸ்துவோடு இருப்பது இப்படித்தான். It's like they come to church and meet Christ சபைக்கு வரும்போது கிறிஸ்துவை சந்திப்பார்கள், and then they அப்புறம் விட்டு போயிடுவாங்க. touch and go, தொட்டு போயிடுவாங்க, touch and go, தொட்டு போயிடுவாங்க, touch and go, தொட்டு போயிடுவாங்க, touch and go. தொட்டு போயிடுவாங்க. When they come to church, சபைக்கு வரும்போது they beat the drum hard. ட்ரம் அடி அடின்னு அடிக்கிறது. There is power, 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 வல்லமை power. உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. And they all jump. எல்லாம் குதிக்கிறதா? And they go out of the church. சபை வெளியே போக வேண்டியது Finished. ஓடிஞ்சு. Hello, இருக்கிறீங்களா? are you there? எல்லாம் இருக்கிறீங்களா? It's over. முடிஞ்சது, That's all. அவ்வளவுதான். Then they again come next Sunday. அப்புறம் அடுத்த சண்டே. If they can't come next Sunday, they leave 2 Sundays and come 4th Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர முடியலன்னா ஒரு 2-3 ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவாங்க, 4வது ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க திரும்ப. And then they touch with God. ஆண்டவரோட தொடுவாங்க. Oh God, oh have mercy on me. இரக்கமாயிரும். I worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சபைகள்லாம் இந்த மாதிரி கக்கற கோணு கூச்சலும் குழப்பமா தான் இருக்கு. யாரும் All ஜாய் the கிடையாது. churches you hear screaming and yelling and shouting, nothing else. You see, when you come to church, பாருங்க, சபைக்கு வரும்போது you are
abiding in him. அவரிலே His நிலைத்திருக்கிறீர்கள். word abides in you. அவர் வார்த்தை உங்களிலே So when you are நிலைத்திருக்கிறது. coming, அதனால வரும்போது you are bringing joy with you. வரும்போதே மகிழ்ச்சியை கூட கொண்டு You are வருகிறீர்கள். not looking at me saying, what is he going to do to give me joy? எனக்கு மகிழ்ச்சி கொடுக்க இவர் என்ன பண்ண போறாரு பாக்குறதே கிடையாது என்ன. That's why I don't try to do anything. அதனால நான் எதுவுமே செய்யறது கிடையாது. I don't go like this, you know. கிடையாது. I don't have to do that. நான் செய்யணும் அவசியமே You know, கிடையாது. if I do that, you may feel like, you know, நான் go, செய்து- you know. செய்துட்டே go. இருக்கேன். ஹோ அப்படிம்பீங்க அவ்வளவுதான். I don't have to do that செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. because I don't have nothing to give you. ஏன் குடுக்கிறது என்கிட்ட தான் ஒண்ணுமே கிடையாது. No, இல்லை I have nothing to give you. ஒண்ணும் கிடையாது. I have the word. இருக்கிறதெல்லாம் வசனம் தான். That's all. அவ்வளவுதான். I can teach you the ways of God. என்ன தேவனுடைய வழியை உங்களுக்கு நான் போதிக்கலாம். This word is spirit and life. அவருடைய வார்த்தை ஜீவனாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. When the word is preached, வசனம் பிரசங்கிக்கப்படுகிற your வேளையில் heart must burn within you உள்ளம் உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய with வேண்டும். desire, ஒரு ஆசையோடு, more hunger, அது பசியோடு, more thirst, ஒரு தாகத்தோடு, desire to know God more. ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிய Want வேண்டும் to என்ற follow God தாகம், more. ஆண்டவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள. That's all. அவ்வளவுதான். And you go out. வெளியில So, போகிறீங்க. oh, that's wonderful. ஓ I அருமையா learned something today. ஒன்றை கற்றுக்கொண்டு How wonderful God is. ஆண்டவர் எவ்வளவு And you begin to அற்புதமானவர். enjoy God more. அப்படி ஆண்டவரை அதிகமாக அனுபவிக்கலாம். You are abiding in Him, and His அவரிலே word is abiding in அவருடைய Him more. வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக அதிகமாக நிலைத்திருக்கிறது. So you go on from glory to glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே Is போகலாம். that how it's happening? அப்படித்தான் நடக்குதா இப்ப நமக்கு Most places, ஏராளமான they இடங்களிலே have lost all their joy. மகிழ்ச்சி எல்லாம் பறி போயிடுச்சு. They are not abiding in Christ, and கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதும் கிடையாது. His word is not in அவருடைய them. வார்த்தைகள் இவருக்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கிறதும் கிடையாது. They come there and expect the pastor or some guest speaker there. வர்றாங்க வந்து போதகரோ இல்ல வந்து யாராவது வெளியில இருந்து ஒரு பிரசங்கமாரோ They have to kick them up, அவங்க தான் கொஞ்சம் உங்களை தூக்கி விடணும். give them one injection of joy. ஒரு ஊசி மகிழ்ச்சி ஊசி போட்டு விடணும். That is why most places they have one evangelist every Sunday. அதனாலதான் பாருங்க பல சபைகள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு புது பிரசங்கியார் இருப்பார். Why? ஏன்? Because it's very difficult to satisfy people. மக்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க. They need just a quick shot, B12. அப்பப்போ B12 இன்ஜெக்ஷன் ஊசி போடணும். So some new person must come, new face, new sound, new message, புதுசா new ஒரு ஆளு, everything. புதுசா ஒரு துணி, புதுசா ஒரு பிரசங்கம் என்று வர வேண்டும். You know, to give people something. எதுக்கு? மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கிறதுக்கு. We are not like that. நம்ம அந்த மாதிரி கிடையாதுங்க. Joy is in us. மகிழ்ச்சி என்பது நமக்கு உள்ளாக Everybody இருக்கிறது. say. என்ன சொல்லுகிறார் பவுல்? எல்லாரும் சொல்லுங்க. Everybody say. எல்லாரும் சொல்லுங்க. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். Always. எப்பொழுதும். Always. எப்பொழுதும். Always. எப்பொழுதும். Just the fact that the Bible says it tells me that I can do it. அதாவது வேதம் சொல்லுகிற அந்த ஒரு சத்தியமே போதும் என்னால் செய்ய முடியும் என்று தெரிகிறது. I can do it. என்ன செய்ய முடியும்? The Bible says be joyful. சத்திய வேதம் சொல்லுகிறதே மகிழ்ச்சியா இருங்கள் என்று. That means I can do it. என்ன அர்த்தம்? நான் செய்ய முடியும். I can be. நான் இருக்க முடியும். Doesn't matter. என்ன ஆனாலும் சரி. One person came and told me, ஒருத்தர் வந்து சொன்னாரு என்கிட்ட, everybody in my house is not a believer. என்னங்க எங்க வீட்டுல யாருமே விசுவாசி இல்லைங்க. Giving a lot of trouble. எக்கச்சக்கமான தொல்லை. Oh, it's too much headache. ஐயோ பயங்கர தலைவலிங்க. I said, even in the middle of that, you can be joyful. நான் சொன்னேன் அதுக்கு மத்தியிலே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாமே என்றேன். Your joyfulness will change them. உங்களுடைய மகிழ்ச்சி அவர்களை மாற்றும். Rejoice in the Lord. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். Always. எப்பொழுதும். No matter where you come from. எங்க இருந்து நீங்க வந்தாலும் சரி. No matter what your house looks like. அல்லது உங்க வீடு எப்படி இருந்தாலும் சரி. No matter what others are worshiping. அல்லது மற்றவர்கள் என்ன ஆராதிக்கிறார்கள் பரவாயில்லை. You are joyful. நீங்கள் மகிழ்ச்சியா Rejoice in the Lord. கர்த்தருக்குள் Be மகிழுங்கள். happy in Jesus. இயேசுவுக்குள் மகிழுங்கள். Because joy is inside of you. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு உள்ளாக Now next week I இருக்கிறது. want to share with you about how joy flows. அடுத்த வாரம் நீங்கள் வரும்பொழுது இந்த மகிழ்ச்சி எப்படி பாய்கிறது என்பதை பற்றி பேச All right, போகிறோம். let's all stand up together. எல்லாரும் இப்படி எழுந்து நிற்போமா? Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். See, the word is so simple. பாருங்க, வசனம் அவ்வளவு சுலபமாய் எளிமையாக இருக்கிறது. We don't have to keep a ladder and climb over some unrealistic something to know something. ஏதோ ஒரு ஏணியை வச்சுக்கிட்டு ஏற முடியாத உள்ள தட்டு தடுமாறி ஏறி என்னத்தையோ போய் பார்க்கணும்னு அவசியமே Or கிடையாது. you don't have to dig so deep இல்லையா? that it's so dark and you can't see ஆழமா anything. தோண்டினா உள்ள ஒரு இருட்டாகுது, ஒண்ணுமே பார்க்க முடியல, சொல்லவும் வேண்டாம். This is the deep truth. இதுதான் ஆழமான சத்தியம். This is the truth that changes our lives. இதுதானே நமது வாழ்க்கையை மாற்றும் சத்தியம். I tell you, my friend, ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, this is not just preaching. இது வெறும் பிரசங்கம் கிடையாது. This must affect our இது lives. நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். Lift up your hands. கைகளை உயர்த்துங்கள். Thank God. ஆண்டவர் Thank ஸ்தோத்திரம் God பண்ணுங்கள். for Jesus. இயேசுவுக்காக தேவனுக்கு Thank God for the ஸ்தோத்திரம் joy. பண்ணுங்கள். மகிழ்ச்சிக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் Thank பண்ணுங்கள். God for the joy in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க மகிழ்ச்சிக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Thank you, ஓ Lord. ஹalleluya. Oh, thank you for Jesus. Thank you for Jesus, the source of my joy. Oh, thank you. Thank you for Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for the joy that abides, the joy that remains, the joy that's so full.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Father. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you for the joy in your home. உங்கள் வீடுகளில் இருக்கிற மகிழ்ச்சிக்காக தேவனை ஸ்தோத்திரம் Thank you பண்ணுங்கள். for your homes can be filled with joy. உங்கள் குடும்பமும் கூட மகிழ்ச்சியால் நிரப்பப்பட முடியும் என்பதற்காக தேவனை ஸ்தோத்திரம் Can பண்ணுங்கள். be a place of happiness. அதுவும் மகிழ்ச்சியினுடைய இடமாக விளங்க முடியும். Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசு. For homes being filled with joy. குடும்பங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி இருப்பதற்காக Every family. ஒவ்வொரு குடும்பமும் Every family that hears the word. வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு Every குடும்பமும் family that abides in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் Every family where the word abides in them. தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் Oh, let joy be full. அந்த மகிழ்ச்சி நிறைவாக இருக்கட்டும். Let joy remain. மகிழ்ச்சி நிலைத்திருக்க. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for the joy in the நன்றி home. ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள மகிழ்ச்சிக்காக. Thank you for joy. மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். Thank God for joy in every situation. எல்லா சூழ்நிலையிலேயும் மகிழ்ச்சி இருப்பதற்காக தேவனை In all ஸ்தோத்திரம். situations. எல்லா சூழ்நிலையிலேயும் In every situation. எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும். Hallelujah. ஹalleluya. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for you never change. ஸ்தோத்திரம். மாறாதவர். You are the same. நீர் மாறாதவர். Situations change. சூழ்நிலைகள் மாறும். You change everything. நீர் எல்லாவற்றையும் But மாற்றுகிறீர். you never change. நீரோ மாறாதவர். Therefore my joy never changes. ஆகையினால் என்னுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் மாறாது. Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Father God, in the name of Jesus. we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you for your word. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for the joy that remains in us. எங்கள் நிலைத்திருக்கும் உமது மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். Thank you for our hearts are full of joy. இருதயம் என்பது மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் தேவனே. Sometimes we may see sadness outside. சில நேரத்திலே வெளியிலே நாங்கள் துக்கத்தை பார்க்கலாம். Sometimes we may see contrary things ஒரு சில outside. நேரத்திலே மாறான சம்பவங்கள் நடப்பதை பார்க்கலாம் வெளியிலே. But joy is always there. ஆனால் மகிழ்ச்சி எப்பொழுதும் அங்கே இருக்கும். Joy can always come out. மகிழ்ச்சி எப்பொழுதும் வெளியே Joy வரும். can always dominate. மகிழ்ச்சி எப்பொழுதும் மேற்கொள்ளுமே. Joy can always be allowed to flow. மகிழ்ச்சி எப்பொழுதும் பாய்வதற்கு முடியுமே. So we do not look outside. ஆகவே நாங்கள் வெளிப்பிரகாரத்தை We look பார்க்கிறோம். inside உள்ளேயே பார்க்கிறோம். to Jesus who lives in us. எங்களுக்கு உள்ளாக வாழும் இயேசுவை Joy that flows from us. எங்களிலிருந்து பாய்கின்ற மகிழ்ச்சியை பார்க்கிறோம். To the joy that we are full of. நாங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Fill your people with joy. என் மக்களை மகிழ்ச்சியால் Let them radiate that joy everywhere they go. அவர்கள் செல்லுகிற இடமெங்கும் இந்த மகிழ்ச்சியை பிரதிபலிக்க. Let there be a greater hunger and thirst today to know more and more of your word. இன்றைக்கு உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தையை குறித்தும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்குரிய பசியும் தாகமும் Let them abide in you. உம்மிலே நிலைத்திருக்கட்டும். Let the word abide in உம்முடைய them. வார்த்தைகள் அவருக்குள் Let நிலைத்திருக்கட்டும். that not be a touch and go relationship. தொட்டோம் போனோம் என்று இருக்க வேண்டாம் Let them ஆண்டவரே. be so deeply in you. அவர்கள் உமக்குள்ளாக நெருக்கத்தோடு Fully வாழ committed to you. முழுவது உமக்கென்று Let the word அர்ப்பணிக்கப்பட்டது. abide in them. இந்த வார்த்தை அவர்களுக்குள் நிலைக்கட்டும். Because joy is there. ஏனென்றால் மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது In that அல்லவா? relationship where there is an abiding relationship. அந்த உறவிலே தானே ஒரு நீடித்த உறவு இருக்கிறது, இந்த ஐக்கியம் இருக்கிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Bless each one. ஒவ்வொருவரையும் In ஆசீர்வதியும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Next week we'll continue. அடுத்த வாரம் தொடருவோம். We have some very important things to say about how joy flows. எப்படி இந்த மகிழ்ச்சி பாய்கிறது என்பதை சொல்வதற்கு பல முக்கியமான காரியங்கள் இருக்கு. Now let's sing this song. and then இப்பொழுது அந்த we'll பாட்டை ஒருமுறை பாடுவோம், அப்பொழுது கலைந்து போகலாம். Therefore the redeemed of the Lord shall return. Sing. Everlasting joy shall be upon their head. Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their head. They obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their head. They shall obtain gladness and joy,
sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return and cometh singing unto Zion, and everlasting joy shall be upon their head. Come on, God bless you. Shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return, comfort singing unto Zion, and everlasting joy shall be upon their head. They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return, and come with singing unto Zion, and everlasting joy shall be upon their head. Shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. Therefore the redeemed of the Lord shall return, and come with singing unto Zion, and everlasting joy shall be upon